முடியல, பாடுகளோ தீரல, ஆனாலும் இருக்கிறனே இன்னும் நாள் இல்ல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறனே போராட்டங்கள் முடியல, பாடுகளோ தீரல, ஆனாலும் இருக்கிறனே டேலண்ட் எல்லாம் ஒண்ணு இல்ல பிரதர். 1 2 3 4 கிருபா 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 எல்லாம் கிருபா 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 கிருபா. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாம் கிருபா. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாம் கிருபா. கிருபா 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 எல்லாம் கிருபா 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 கிருபா. ஹalleluya. ஜெபித்து ஆராதனைக்குறாய் நாம் கடந்து சொல்ல போகிறோம். ஹalleluya. நம்ம எல்லாரும் காணப்படுகிற மண்டலத்திலே இடத்திலே நம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். நம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாம். ஹalleluya. கடந்த நாட்களெல்லாம் ஆண்டவரை நடத்தின உதவிகளுக்காய், ஆண்டு செய்த நன்மைக்காய், ஹalleluya. எத்தனையோ நன்மைகளை நமக்காய் செய்தாரே. ஹalleluya. ஒன்றுமில்லாத நம்மை தெரிந்து கொண்டு நம்மை ஆதரித்து, ஹalleluya, நம்மை பேர் சொல்லி அழைத்து நம்மை இதுவரை நடத்தி, ஹalleluya, குறைவின்றி காற்று மகிழ்வை தருகின்ற நல்ல தகப்பனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியுள்ளதோடு நம்ம அவரை ஸ்தோத்திரிக்கலாம், நாம் அவரை கனப்படுத்தலாம். ஹalleluya. இந்த இடத்திலே காணப்பட்டால் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. தகப்பனே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை செய்த நன்மைக்காக நன்றி ஆண்டவரே. நடத்தின உதவிகளுக்காய் நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நிலைநிறுத்திருக்கிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. ஹalleluya. நீங்க தயவல்லோ எங்களை நிலைநிறுத்திருப்பது ஆண்டவரே. ஹalleluya. நீங்க பலன் இல்லப்பா, நீங்க கிருபையோ உங்களை நிலைநிறுத்திருப்பது. ஹalleluya. நன்றியுள்ளதோடு நம்ம அவரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. ஓரி பாபா ஷஜனா ஜனக துரகதானி. ஹalleluya 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 ஹalleluya. நம்மை போஷிப்பித்து, நம்மை பாதுகாத்து, நம்மை ஆதரித்து, ஹalleluya, நம்முடைய தேவைகளை சந்தித்து, ஹalleluya, நம்மை ஆச்சரியகரமாக நடத்தி வருகிற நல்ல தகப்பனை உள்ளத்தின் ஆழத்துக்கு துதிக்கலாம், ஸ்தோத்திரிக்கலாம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எஜமானனே நன்றி, எஜமானனே நன்றி ஆண்டவரே, எஜமானனே ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. நம்மை ஆராதிக்கும்படியா எங்களுக்கு நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் கூட நம்முடைய சமூகத்தில் வந்திருக்க தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. ஓரி பாபா ஷஜனா ஜனக துரகதானி. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya. ஜெபிக்கலாம். ஹalleluya. நல்ல தகப்பனே, நல்ல வேளைக்காய் நன்றி ஆண்டவரே. ஹalleluya. எங்களை ஆதரித்து, எங்களை ஆசீர்வதித்து, எங்களை ஆச்சரியகரமாய் நீங்க நடத்தி வருகிற நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. இதுவரை எங்களை நிலைநிறுத்திருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பொல்லாப்பு நேராதபடி, வாதையாரோட கூடாரத்தை அணுகாதபடி, ஹalleluya, சபை மக்களதை கேட்கின்ற ஒவ்வொருத்தரையும் இதுவரை நடத்தி வந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. கடந்த நாட்களில் பலகீனங்களும் பிரச்சனைகளும் வந்ததுண்டு, ஆனாலும் கிருபை தாங்கிறபடியா ஸ்தோத்திரம். எங்களை நடத்தினபடியா ஸ்தோத்திரம். எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய வறுமைகளையும், எங்களுடைய வெறுமைகளையும், எங்களுடைய இல்லாய்மைகளையும் ஸ்தோத்திரம். ஹalleluya. அதை மாற்றி எங்களை ஆச்சரியகரமாய் நடத்தி வருகின்ற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். நாட்கள் கூட எங்களோடு சேர்ந்து ஆராதிக்கிற, ஹalleluya, மகிமைப்படுத்துகிறது கேட்கின்ற ஒவ்வொருத்தர வாழ்விலும் அதை செய்ய போகிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருத்தர வாழ்விலும் நன்மைகளை கண்டெடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரம். தொடர்ந்து சற்று நேரம் நம்மை ஆராதிப்பது, நம்மை துதிப்பது, நம்மை கனப்படுத்துவது, ஹalleluya, உம்முடைய வார்த்தைகளை
தியானிப்பது உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அனுகிரகமாக இருக்கும்படியா பரலோகத்தின் ஆசீர்வாதம் பரலோகத்தின் பிரசனம் இன்னைக்கு எங்கள் மேல் வெளிப்படுவதாக சபை மேல் வெளிப்படுவதாக இதை கேட்கிற ஒவ்வொருத்தர் மேலும் நம்முடைய ஆலயத்தின் ஆசீர்வாதத்தினால் இதை திருப்தியாக்குவீராக நம்முடைய சமூகத்தில் கடந்து சென்று ஆராதிக்க முடியாமல் காணப்படுகிற நம்முடைய பிள்ளைகள் கேட்கின்ற ஒவ்வொருத்தர் மேலும் நம்முடைய அனுகிரகம் வெளிப்படுவதாக நம்முடைய ஆலயத்தில் வெளிப்படுகிற ஆசீர்வாதம் ஒவ்வொருத்தர் காணப்படுகிற மண்டலத்தில் இன்னைக்கு வெளிப்படுகிறபடியா ஸ்தோத்திரம் 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 ஓ நம்முடைய சமூகத்தின் அனுகிரகம் நம்முடைய சமூகத்தின் சமாதானம் நம்முடைய சமூகத்தின் ஆசீர்வாதம் நம்முடைய சமூகத்தில் வெளிப்படுகிற தெய்வ பிரசனம் நம்முடைய பிள்ளைகள் காணப்படுகிற மண்டலத்திலே காணப்படுகிற இடத்திலே அனுபவிக்கும்படியா பரலோக பிரசனம் வெளிப்படுகிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா எங்களை முற்றுமுடிய தாழ்த்துகிறோம் ஆண்டவரே தொடர்ந்து நேரங்களுடைய பிரசனம் எங்களோடு கூட இருப்பதாக பாட ஆராதிக்க ஜெபிக்க துதிகளுக்கு கிருபையாக ஆண்டவரே ஹல்லேலூயா பாடலும் ஆராதனையும் துதியும் உமக்கு பிரியமானதாய் மாறட்டும் ஆண்டவரே ஹல்லேலூயா ஓ ஸ்தோத்திரமக்கு வந்ததாய் மாறட்டும் ஆண்டவரே அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்தி அதற்கு தகுதிப்படுத்துகிறபடியா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஜெப வேளை நம்முடைய பிரசனம் வெளிப்படட்டும் என்னென்ன காரியங்களுக்கு அப்படியே பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ நம்ம சபையை ஜெபிக்கிறோமோ ஒவ்வொரு மேல் நம்முடைய மகிமை வெளிப்படுகிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து அனுகிரகிக்கிறபடியா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா செஞ்ச வேளைக்காய் ஸ்தோத்திரம் உம்முடைய வார்த்தை வெளிப்படட்டும் ஆண்டவரே உங்க வார்த்தை வெளிப்படட்டும் பரலோகத்தின் ஆலோசனை வெளிப்படட்டும் ஒவ்வொருத்தரும் பலனடை செய்யுங்க உணர்வடை செய்யுங்க உற்சாகமடை செய்யுங்க விடுதலை அனுப்புகின்ற தெய்வீக ஆலோசனை இன்னைக்கு சபையா அதை கேட்கிற ஒவ்வொருத்தருக்காக வெளிப்படுகிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம் உடைய கரங்களை தருவ தொடர்ந்து நேரங்களுடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா எடுத்து உபயோகப்படுத்துங்கப்பா தாழ்த்துகிறோம் உடைய கரங்களை தருவோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நாம் சேர்ந்து பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம் ஹல்லேலூயா யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே இஸ்ரவேல் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே இஸ்ரவேல் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே
Hallelujah, hallelujah, hallelujah. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர், என் முன்னே நடந்து செல்கிறார். இங்கு என்னை ஒன்றும் செய்யாது, இங்கு என்னை ஒன்றும் செய்யாது. என்னுடைய பிள்ளைகளே, தீமைகள் நம்மை மேற்கொள்வதில்லை. ஹalleluya, ஸ்தோத்திரம். ஹalleluya. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் ஹalleluya ஸ்தோத்திர சிறு கூட்டமே, ஹalleluya, நீ ஒன்றுக்கு கவலைப்படாதே. ஹalleluya, ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளையே, ஹalleluya, நீ ஒன்றுக்கு அற்பமாய் எண்ணப்படலாம், ஆனால் உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஹalleluya, ஹalleluya, தெரிந்து கொண்டவர் உண்மையுள்ளவர், அவர் கைவிட மாட்டார். ஹalleluya, 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 உன்னை அழைத்தவர், உன்னை தெரிந்து கொண்டவர் உண்மையுள்ளவர். ஹalleluya, நிச்சயம் மகிமைப்படுத்துவார், நிச்சயம் கனப்படுத்துவார். ஹalleluya, 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 ஹalleluya. அவருக்கு நன்றி உள்ளதோடு துதிகளின் ஸ்தோத்திரங்களை எடுக்கலாம். நன்றி ஆண்டவர் என்று சொல்லுவோம். ஹalleluya, இவ்வளவு தூரம் நடத்தினீங்கப்பா, நன்றி ஆண்டவர். இவ்வளவு தூரம் நடத்தினீங்க, நன்றி ஆண்டவர். இவ்வளவு நன்மைகளை தந்தீங்க, நன்றி ஆண்டவர். மறுமைகளெல்லாம் மாற்றினீங்க, நன்றி ஆண்டவர். பலவீனங்களை மாற்றினீங்க, நன்றி அப்பா. ஹalleluya, ஹalleluya. பிரச்சனைகளெல்லாம் விடுதலை தந்தீங்க, நன்றி ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு முன்னால் உள்ள தேவைகளுக்காக நான் செபிக்கிற முதலாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். கடந்த நாட்களை செய்த நன்மைகளுக்காக ஹalleluya, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நிற்பதன் மூலமாகாமல் இருப்பதை சுத்த கிருபையிலே, ஹalleluya, ஒரு கிருபைக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya, உண்மையுள்ளவரே, உங்களை அழைத்து ஹalleluya, உங்களை தெரிந்து கொண்டு நடத்துகிற நல்ல தகப்பனே, உங்களை தாங்கி தாங்கி நடத்துபவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. ஓரி பாபா பாய் ஷம்பா பரி பலகத்வரகதாடி. ஹalleluya, தேவனுடைய பிள்ளைகளுடைய தேவை எதுவாக இருந்தாலும் நேரத்தை ஆண்டு சமூகத்தை தேவை ஆண்டவரை நோக்கி ஆண்டவரிடத்துல சொல்லு. அவர்களுடைய அற்புதங்களை செய்ய போதுமானவர். ஹalleluya, அவர் உண்மையுள்ளவர், கைவிட மாட்டார். அழைத்தவர் கைவிட மாட்டார். ஹalleluya, தெரிந்து கொண்டவர் ஹalleluya விட்டுவிட மாட்டார். ஓரை தெரிந்து கொண்ட தேவன், அழைத்த தேவன் நிச்சயம் கனப்படுத்துவார். அவரிடத்தினுடைய விஷயத்தை சொல்லு, அவரை நோக்கிப்பா. அடுத்த ஆண்டவரே, நம்முடைய காலத்தினுடைய விஷயங்களுக்காக ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை கேட்கிற ஆண்டவரை சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் மேல் நம்முடைய வல்லமை வெளிப்படுவதா, உங்க பிரசன்னம் வெளிப்படுவதா, உங்க விடுதலை வெளிப்படுவதா, உங்க நன்மை வெளிப்படுவதா, தடைகள் நிர்மூலமாகட்டும், தெய்வீக வல்லமை வெளிப்படட்டும், உடைய சனம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஐயா, ஹalleluya, பிள்ளைகளை நினையாதங்கள் நல்ல தகப்பன் அப்பா. ஹalleluya, நற்பலன்களை செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். உடைய வல்லமை அனுப்பி இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். உடைய விடுதலை அனுப்பி இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஹalleluya, 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 ஹalleluya. அழைத்த தேவன் நல்லவர், ஹalleluya, உண்மையுள்ள ஹalleluya ஸ்தோத்திரம். சமூகத்தில் விஷயத்தை வைத்தார். ஹalleluya, நிச்சயம் ஆண்டவர் பெரிய காரியங்களை வரலாற்றை செய்தெடுப்பார். ஹalleluya, ஓ ஹalleluya, ஸ்தோத்திரம். யாரா இருந்தாலும் சரி, ஹalleluya, உனக்கு உதவி செய்ய ஆண்டவருக்கு ஹalleluya கூடும். அவருக்கு லேசான காரியம் இந்த விஷயம் எதுவாய் காணப்பட்டாலும் அதன் மேல் அற்புதங்களை செய்ய சுமக்க முடியும். ஹalleluya, ஆத்மீக மண்டலத்தோட, பௌதிக மண்டலத்தோட, சாரிய மண்டலத்தோட, மானசீக மண்டலத்தில் விடுதலை அனுப்ப ஏற்ற போதுமானவர். ஹalleluya, ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அவரிடத்தில் ஆண்டவரே சொல்லுங்க, சொல்லுங்கப்பா, எனக்கம்மாட்டும் சொல்லுங்க. ஹalleluya, பிள்ளைகளுக்காக நன்மை வெளிப்படட்டும், நன்மை வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் ஆதரித்து ஆசீர்வதிக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று கூப்பிடு, இயேசுவே என்று கூப்பிடுகிறோம். உடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் நன்மை செய்கிறபடியால் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya, 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 ஹalleluya. தேவனுடைய பிள்ளைகளே, உலகம்
தொடங்கும் நாட்களில் இந்த விசுவாசமற்றவர்களாய் ஆண்டவரை குறித்து அறியாதவர்களாய் நடந்த பலகீனத்துக்கும் பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களும் பூமிக மண்டலத்தில் தகர்வுகள் மானசீகமாய் தளர்ந்து போய் அனுபவத்தில் காணப்பட அநேகர் உண்டல்லவா. ஆண்டவர் தாமே அவளை சந்திக்கும்படி ஆண்டவர்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியா சமாதானமும் சந்தோஷமும் தைரியத்தையும் ஆண்டு கொடுக்கும்படி ஆண்டவர்களை சந்திக்கும்படியா தேவனை சந்திக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உலகெங்கும் காணப்படுகிற ஜனத்திற்காக ஸ்தோத்திரம். ஒருத்தர் கூட அழிந்து போது சுத்தம் அல்லவே தெய்வமே. எந்த போராட்டங்களும் யாரும் மேற்கொள்ளக்கூடாது, பிரச்சனைகளை யாரும் மேற்கொள்ளக்கூடாது. அறியணாண்டவர் விடுதலையாக்கிற நன்மை செய்கிற ஆசுமதிகளை அறியணும். உடத்திலிருந்து கடந்து வந்த விடுதலை பெற்றுக்கொள்ளணும். இரக்கம் பாராட்டும் ஆண்டவரை யாரும் அழிந்து போது விருப்பம் அல்லவையா இரக்கம் பாராட்டுகிறபடியா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு நல்லவருமா, நம் ஆண்டவர் நல்லவர். அவர்களை ஆதரிப்பார். எந்தன் இயேசு நல்லவர் என்றும் நடத்துவார். எந்தன் இயேசு நல்லவர் என்றும் நடத்துவார்.
ஹalleluya. நம் ஆண்டவர் நல்லவர், அவர் வல்லவர். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஹalleluya. 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 அவரோடு சேர்ந்து இந்த வாழ்கின்ற வாழ்க்கை எவ்வளவு மேன்மையானது. ஹalleluya. ஸ்தோத்திரம். எவ்வளவு பேரானந்தமானது. ஹalleluya. அவர் அண்டி ஜீவிப்போமா. ஹalleluya. அவர் நமக்காய் பெரிய காரியங்களை செய்தெடுப்பார். ஹalleluya. 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 ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நல்ல வேலைக்காக நன்றி அப்பா. இந்த மகிமையுள்ள பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம் ஐயா. இன்றைக்கு நேரங்கள் மத்தியில் உள்ளபடியால் நமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காரியங்களுக்காய் நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே வேண்டுதல் செய்வோமோ, உங்களுடைய சமூகத்தில் வைக்கோமோ, சகலவற்றிலே நல்லவராய் வல்லமுள்ள தெய்வமா எங்களுக்காக வெளிப்பட்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் நாங்கள் எதற்காக செபித்தார்களோ அவைகள் ஒவ்வொன்றிலும் நம்முடைய விடுதலாக்கும் கரம் நீட்டப்பட்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம். நன்மையின் கரம் நீட்டப்பட்டபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை அப்பா. வெட்கப்படாதபடி நிலைநிறுத்தினார்கள். நல்ல தகப்பன் எங்க கூட உள்ளபடியா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எங்களை சபையாய் முற்றுபடியா தாழ்த்துகிறோம். எங்களுக்கு இது கேட்கிற ஒவ்வொருத்தருடைய கரங்களில் சமர்ப்பிக்கிறேன். ஆதரிங்க, நிராசுபதிங்க. உடைய பிரசனத்தினால் நிறைய ஆண்டவர், உடைய அனுகிரகத்தினால் நிறையப்பா. ஒவ்வொருத்தருக்கும் அனுகிரகமாய் மாற்றி தந்தபடியா ஸ்தோத்திரம். தொடர்ந்து நேரத்தினோடு பேசுங்கப்பா. உடைய வார்த்தைகளை பலனடைய செய்யட்டும் ஆண்டவரே. எங்களை உறுதிப்படுத்தட்டும். எங்களை விடுதலைக்கு எதிராக நடத்தட்டும். சபை அனுகிரகிக்கப்படட்டும். உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் அலங்கரிக்கப்படும்படியா எங்களோடு பேசுகிறபடியா ஸ்தோத்திரம். எங்களை பெற்றுபடியா தாழ்த்துகிறோம். நன்மை செய்தபடியா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறவர்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya. நமக்கு அல்ல கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஸ்தோத்திரம். ஹalleluya. நாம் காணப்படுகின்ற இடத்திலே இருந்து கொண்டு ஆண்டை நோக்கி பார்க்கும்படியாய் ஆண்டு நமக்கு நல்ல தருணத்திற்காக நாடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கடந்த நாட்கள் எல்லாம் அவருடைய கிருபை நம்மை தாங்கிறது. அவர் நம்மை ஆச்சரியகரமாய் நடத்தினார். ஹalleluya. நம்மை நிலைநிறுத்தினார். அவருடைய மேலான தயவிற்காக நாடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஹalleluya. ஸ்தோத்திரம். சத்துதர சுந்தரிக்காய் நாம் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீத புஸ்தகம் 42 வசனம். நமக்கு எல்லாம் நன்றாக தெரிந்த ஒரு வேத பகுதி. ஹalleluya. மானானது நீரோடைகளில் வாஞ்சித்து கதறுவது போல் தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா வாஞ்சித்து கதறுகிறது. ஹalleluya. பாருங்க ஸ்தோத்திரம். ஆண்டவரை வாஞ்சிக்கிற ஒரு சங்கீதக்காரனுடைய சங்கீதத்தை நாம் அந்த இடத்துல படிக்கிறோம். ஹalleluya. நான் சொல்றேன் ஸ்தோத்திரம். ஹalleluya. மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உம்மை நோக்கி வாஞ்சிக்கிறது. ஹalleluya. கதறுகிறது, வாஞ்சித்து கதறுகிறது. ஹalleluya. பாருங்க ஸ்தோத்திரம். ஹalleluya. மான் ஸ்தோத்திரம். ஹalleluya. அது ஒரு எளிமையான ஒரு மிருகம். ஸ்தோத்திரம். அதுக்கு கொடுத்திருக்க ஒரே ஒரு பலம் அது ஸ்தோத்திரம் ஓடி தப்பிக்கொள்ளும். அதற்கான ஒரு ஸ்தோத்திரம் வல்லமை ஆண்டு கொடுத்திருக்கிறார். அதெல்லாமே ஸ்தோத்திரம். ஹalleluya. அது பெருசா எந்த எதிரியும் அட்டாக் பண்ணவோ எதுவும் செய்து கொள்ள முடியாது. ஹalleluya. அதற்கான பலன் அதனிடத்துல இல்லை. ஹalleluya. ஆனால் அது ஸ்தோத்திரம் தண்ணீரை அதிகமாய் வாஞ்சிக்கின்ற ஒன்று. ஹalleluya. ஸ்தோத்திரம். இப்போ தண்ணீர் இருக்கிற இடத்துல எதிரிகள் காணப்பட்ட, அதாவது சிங்கமோ அப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் விலங்குகள் காணப்பட்டாலும் அதையும் தாண்டி சென்று குடிக்கின்ற ஒரு அனுபவம் அதற்கொண்டு. ஏன்னா அவ்வளவு அதை வாஞ்சிக்கிறதுமான அவளுக்கு தண்ணி இல்லாம அதுக்கு ஸ்தோத்திரம் வீழ்வது ஜீவிப்பதுதான் மிகவும் கடினம். ஹalleluya. தேவனுடைய பிள்ளைகளே, அதே போலத்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான். ஹalleluya. தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. ஹalleluya. தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அதாவது நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது, நீங்க இல்லாம என்னால ஜீவிக்க முடியாது, நீங்க இல்லாம என்னால ஓட முடியாது, நீங்க இல்லாம என்னால எதையும் செய்து கொள்ள முடியாது என்று சொல்லுகிற ஒரு ஹalleluya ஒரு அனுபவம், என்று சொல்லுகிற ஒரு ஸ்தோத்திரம். ஹalleluya. ஒரு அவர் மேல் உள்ள நம்பிக்கை என்று சொல்லுகிற ஒரு வாழ்க்கை. ஹalleluya. ஆண்டவர் மேல் பற்றுதலாய் உள்ள, ஆண்டவரே நம்பி உள்ள, ஆண்டவர் மேல் ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய கரத்தை ஸ்தோத்திரம் வாஞ்சிக்கிற, ஆண்டவருடைய நன்மையை வாஞ்சிக்கிற, ஆண்டவர் நீங்க எல்லாம் அதாவது ஆண்டவர் டிபெண்டன்ட் ஆய் உள்ள ஒரு வாழ்க்கை. ஹalleluya. நீங்க இல்லாம வாழ முடியாதப்பா, நீங்க இல்லாம ஜீவிக்க முடியாது, நீங்க இல்லாம ஒரு காரியம் என்னால நடக்காது. ஹalleluya. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் சங்கீதக்காரன் சொல்லுகிற அந்த வாஞ்சையான ஒரு வாழ்க்கை. ஹalleluya. என்
ஆத்மாவை வாஞ்சித்து கதறுகிறது. ஹalleluya. உம்முடைய பிரசன்னம் இல்லாம ஜீவிக்க முடியாது ஆண்டவரே. உங்க ஸ்தோத்திரம் ஹalleluya. உம்முடைய கருதல் இல்லாம என்னால் வாழ முடியாது. நீங்கள் என்னை ஆசீர்வதித்தாலே நான் அங்கீகரிக்கப்பட முடியாது. ஹalleluya. பாருங்க ஸ்தோத்திரம் ஹalleluya. நமக்கு தெரியும் யாக்கோபை குறித்து. யாக்கோபு ஸ்தோத்திரம் தன்னுடைய மூத்த சகோதரருடைய நன்மைகள் எல்லாம் ஸ்தோத்திரம் தந்திரபரமாய் எல்லாவற்றையும் அடித்து மாற்றி விட்டான். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஹalleluya. ஆண்டவருக்கு அவனை குறித்து ஒரு நோக்கம் இருந்தது. ஹalleluya. ஆண்டவர் ஸ்தோத்திரம் அவனை கண்டிருந்தால் அவனுடைய தாய் தகப்பனுக்கும் அது தெரியும். அதனால தாயார் அதற்கு சப்போர்ட் பண்ண, ஏன்னா இவன் நிர்ணயிக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டியவன். ஹalleluya. இவனை குறித்து ஆண்டவருக்கு வாக்குத்தத்தம் உண்டு. ஹalleluya. ஆனால் ஒரு சந்தர்ப்பத்திலே ஹalleluya யாக்கோபு புரிந்து கொண்டான், ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பது உண்மைதான். ஆனால் என்னுடைய பலத்தினாலும் என்னுடைய தந்திரத்தினாலும் என்னுடைய ஞானத்தினாலும் நான் எதையெல்லாம் சம்பாதித்தாலும் அது ஒன்றும் எனக்கு ஆசீர்வாதமாய் மாறாது. ஹalleluya. ஆண்டவர் சமூகத்தில் யாவோ காற்றங்கள் என்று கூப்பிடுகிறான், ஜெபிக்கிறான், ஆண்டவருக்கு ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தாலே நான் உம்மை விடுவேன். ஹalleluya. அவருடைய ஜெபத்திற்காக ஆண்டவர் வெளிப்பட்டார். அவருடைய தூதனை ஆண்டவர் அனுப்பினார். அவருடைய பாதத்தை பிடித்துக் கொண்டு நீர் என்னை ஆசீர்வதித்தாலே விடுவேன். ஹalleluya. அதே போல பாருங்க, அப்பதான் புரிந்து கொண்டார் ஆண்டவர் ஆசீர்வதித்தாலே உலகத்தில் எந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரமாய் அனுபவிக்க முடியாது. ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம் தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரமான சந்தோஷத்தோடு சமாதானமான ஒரு அலங்கரிக்கப்பட்ட வாழ்க்கை எது தெரியுமா? ஆண்டவரோடு சேர்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஹalleluya. ஆண்டவரை வாஞ்சித்து ஆண்டவரோடு கூட அவன் என்றைக்கு ஜெபித்து, என்றைக்கு ஆண்டவரை ஆராய்ந்து, என்றைக்கு ஆண்டவரை ஜெபித்து, என்றைக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவித்து, என்றைக்கு சகல விஷயங்களை ஆண்டவர் சமூகத்தில் வைத்து எல்லாவற்றிலும் விடுதலை ஆண்டவருடைய சமூகத்தில் எதிர்பார்த்து அப்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை அலங்கரிக்கப்பட்ட வாழ்க்கை. ஹalleluya. அதான் நீங்க சொல்லுகிற தாவீது, ஆண்டவரே நான் நீரோட வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமாவை வாஞ்சித்து கதறுகிறது. ஹalleluya. எனக்கு பலம் நீங்களாப்பா, எனக்கு ஞானம் நீங்களாப்பா, எனக்கு ஆசீர்வாதம் நீங்களாப்பா, எனக்கு எல்லாம் நீங்களாப்பா என்று சொல்லுகிற ஒரு அனுபவம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஹalleluya. ராஜாவா இருந்தாலும் ஸ்தோத்திரம் ஹalleluya. அவனுக்கு ராஜ்யத்தை கண்ட்ரோல் பண்ணனா அவன் ஸ்தோத்திரம் அதற்கான ஞானத்தை நீங்க தான் தரணும்ல அந்த 7 மன்றுக்குள்ள காணப்பட்டது. ஹalleluya. அதனால தான் சொல்றான் ஹalleluya. ஸ்தோத்திரம் என் ஆத்துமாவை வாஞ்சித்து கதறுகிறது. ஹalleluya. தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு நாட்கள் உலகத்தில் அநேகத்தின் மேல் வாஞ்சை உண்டு. அந்த ஆண்டவர் மேல் வாஞ்சையா இருக்கிற தேவனுடைய பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹalleluya. அநேகருக்கு தெரியல எப்படி ஆண்டவர் மேல் ஸ்தோத்திரம் வாஞ்சையா இருப்பது. ஸ்தோத்திரம் அநேகர் நினைக்கிறாங்க எப்படியாவது இப்படி இருப்பது. ஹalleluya. ஸ்தோத்திரம் உலகத்தின் மேல் உள்ள வாஞ்சை மாறினால் ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் மேல் உள்ள வாஞ்சை பெருகும். ஹalleluya. தேவையில்லாத காரியத்தின் மேல் உள்ள வாஞ்சையை மாற்றி விடுவோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் தேவையில்லாத ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தின் மேல் உள்ள வாஞ்சை வரும் பொழுது நாம் ஸ்தோத்திரம் ஹalleluya அதை விட்டு ஓடுவோம். நிச்சயம் உலகத்தில் ஜீவிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் ஹalleluya இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் ஒருவேளை நம்மை மயக்கும், நம்முடைய கண்களுக்கு இன்பமாய், நம்முடைய செவிகளுக்கு இன்பமாய், நம்முடைய ஸ்தோத்திரம் எல்லாம் தோன்றும். சில நேரங்களில் அதில் மயங்கி அதற்கு பின்னால் திரியும்படி ஆகவில்லை, அதை அடையும்படி, அதை பெற்றுக் கொள்ளும்படி எவ்வளவு வேணாலும் செலவு பண்ண, எவ்வளவு வேணாலும் பண்ணி எப்படியாவது சில கண்ணத்திரமாவது எப்படியாவது சில காரியங்களை சம்பாதிக்கும்படியா பார்க்கிறார்கள். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஹalleluya. அது ஸ்தோத்திரம் அப்படி அந்த வாஞ்சையிலிருந்து நாம் வெளியே வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா தேவன் மேல் உள்ள வாஞ்சை பெருகும். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஹalleluya. எதையும் அவருடைய சுத்தத்தின்படி அவருடைய சமூகத்தை நாம் கேட்டால் நிச்சயமாக நமக்கு அதை கொடுப்பார். ஹalleluya. அப்போ ஸ்தோத்திரம் ஹalleluya உலகத்தின் மேல் உள்ள வாஞ்சை நமக்கு தேவையில்லை. எது வேணாலும் ஆண்டவர் சமூகத்தை கேட்கலாம். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஹalleluya. ஆண்டவரத்தை ஜெபிக்கலாம், ஆண்டவரத்தை கேட்கலாம். ஆண்டவரே இந்த விஷயத்தை எனக்கு தாங்கப்பா, இந்த விஷயத்துல நான் ஹalleluya நான் அனுகிரகிங்க, இந்த விஷயத்துல ஒரு ஆசீர்வாதம் எனக்கு உண்டாகட்டும். ஹalleluya. நீ ஆண்டவருடைய சுத்தத்தின்படி எதை கேட்கிறாயோ நிச்சயம் ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஹalleluya. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஸ்தோத்திரம் அவர் மேல வாஞ்சை பெருகு. என்னை ஆதரித்த ஒரு தேவன் உண்டு. ஹalleluya. அவர் என்னை நடத்துவார். ஸ்தோத்திரம் ஹalleluya. ஹalleluya. என்னோட வாஞ்சை உனக்கு பெருகு. நிச்சயம் ஆண்டவர் மேல வாஞ்சை உனக்கு உண்டாகும். ஹalleluya. நாட்களில் ஆண்டவர் மேல் உள்ள வாஞ்சையுள்ளவர்களாய் நாம் காணப்படுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவர் நம்மை ஆதரிப்பார். ஹalleluya. அதே சங்கீதக்காரன் 63 ஒரு சங்கீதத்தை சொல்ல பாருங்க. 63ஆம் சங்கீதம் அதனுடைய 1 வசனத்தை படிங்க. தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மை தாகமா இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஹalleluya. என் ஆத்துமா உம்மை தாகமா இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஹalleluya. தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மை தாகமா இருக்கிறது. ஹalleluya. பாருங்க ஸ்தோத்திரம் ஹalleluya. இது ஸ்தோத்திரம் ஹalleluya. சங்கீதக்காரன் பாருங்க ஆண்டு சமூகத்தில் சொல்லுகிறான். ஸ்தோத்திரம் ஹalleluya. தேவனே நீ என்னுடைய தேவன். ஹalleluya. அதிகாலமே உம்மை தேடுவேன். ஹalleluya. ஸ்தோத்திரம் அவர் என்னுடையவர் ஆனபடினால் ஸ்தோத்திரம் அதிகாலமே
நான் உம்மை தேடுவேன். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஹalleluya. ஏன்னா ஆண்டவருக்கு சகலமும் உண்டு. ஆமென். நம்முடைய தகப்பன் எல்லாவற்றுக்கும் மெச்சமான. ஹalleluya. சகல ஆசீர்வாதங்கள் நம்முடைய கரங்களில் இருக்கிறது. ஹalleluya. பாருங்க ஸ்தோத்திரம். ஹalleluya. சகல ஆசீர்வாதங்களும் ஜோதிகளும் பிதாவாகிய தேவனிடத்தில் இறங்கி வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. சகல நன்மைகளும் அவருடைய கரங்களிலிருந்து நமக்கு கடந்து வருகிறது. ஹalleluya. எல்லாவற்றுக்கும் மெச்சமானவர். ஹalleluya. பூமியையும் அது நிறைவையும் உண்டாக்கினவர் வேதம் அதை சொல்லுகிறது. ஹalleluya. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. ஹalleluya. ஸ்தோத்திரம். ஹalleluya. தேவனுடைய பிள்ளைகளே, பூமியில சகலவற்றும் நாம் எதிர்பார்க்கிற சகல ஆசீர்வாதங்களும் ஆண்டுடைய கரங்களில் இருக்கிறது. ஹalleluya. பாருங்க, சங்கீதக்காரனுக்கு நன்றாய் தெரியும். காரணம், ஆடுமைப்பனாய் இருந்தான், குடும்பத்திலே தள்ளப்பட்டவனாய் காணப்பட்டான், குடும்பத்திலே ஸ்தோத்திரம் ஸ்டேட்டஸ் இல்லாதவனாய் இருந்தான், மிகவும் ஸ்தோத்திரம் தாழ்மையுள்ள ஒரு அனுபவத்திலே காணப்பட்டான். அவருடைய குடும்பத்தில் மற்ற சகோதரர்களும் அன்றைக்குள்ள கவர்மெண்ட் உத்தியோகஸ்தர்களாக இருக்கும் பொழுது இவனோ ஸ்தோத்திரம் ஆளுநர் வெறும் ஆடுமைப்பனாய் ஒரு சாதாரண ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். ஹalleluya. என்றைக்காவது ஒரு நாள் நான் வீட்டுக்கு சொல்வது ஹalleluya. எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உள்ளவர், காடுகளிலும் வனாந்தரத்திலும் தன்னுடைய வாழ்க்கை காணப்பட்ட ஆடுகளோடு காணப்பட்டான். ஹalleluya. பாருங்க, அப்படிப்பட்ட அவனை உலக ஞானம் இல்லை, உலகத்தை குறித்துள்ள அறிவில்லை. ஹalleluya. ஆனால் ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டு ஸ்தோத்திரம். ஹalleluya. அவன் ஸ்தோத்திரம் தன்னுடைய சகோதரர்களும் கூட வேலை செய்கின்ற அவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் மேலும் அதிகாரியாய் ராஜாவாய் அவன் மாற்றினார். ஹalleluya. ஆண்டவனை மாற்றினார். அதற்கு வேண்டிய ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஸ்தோத்திரம். ஹalleluya. பாருங்க, அந்த மேனேஜ் பண்ண வேண்டிய மேனேஜ்மெண்ட் பவர் ஆண்டவர் கொடுத்தார். அது ஒரு ராஜ்யத்தை நியந்திரிக்கிற சாதாரண விஷயமா? ஆண்டவர் அதற்கான சகல ஞானத்தை ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்தார். ஹalleluya. இதை ஒண்ணு பெற்றுக்கொண்டது அவன் ஸ்தோத்திரம் ஸ்கூல்லயோ காலேஜ்ல போய் ஒன்றும் அல்ல. ஹalleluya. அவன் ஆண்டவரை ஆராதிப்பவனாய் காணப்பட்டான், ஆண்டவரை வாஞ்சையுள்ளவனாய் காணப்பட்டான். ஹalleluya. ஆண்டவரில் வாஞ்சையுள்ளவனாய் காணப்பட்டான். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஹalleluya. ஒருவர் ஞானத்திலே குறைபட்டார், அவன் ஸ்தோத்திரம் சகலவரையும் அவன் சம்பூர்ணமாய் கொடுக்க வல்லவன் ஆண்டவரிடத்தில் கேட்க கடவுள் என்று வேதம் சொல்லுகிறது. சம்பூர்ணமாய் ஞானத்தை கொடுக்க வல்லவன் ஆண்டவரை அவன் நம்பி இருந்தான். ஹalleluya. அதனால தான் சொல்லுகிறான், நீர் என்னுடைய தேவன். ஹalleluya. அதிகாலம் உம்மை தேடுவேன். ஹalleluya. எனக்கு நடப்பதற்கான ஞானம் உமக்கு உம்மிடத்திலிருந்து எனக்கு வேணும். ஹalleluya. இன்னைக்கு ஜீவிப்பதற்கான எனர்ஜி உம்மிடத்திலிருந்து வேணும். ஆமென். ஹalleluya. பலன் வேணும், பாதுகாப்பு வேணும். ஹalleluya. ஆதாரம் வேணும், சகலமும் வேணும். ஹalleluya. ஹalleluya. நமக்கு தெரியும் ஸ்தோத்திரம். ஹalleluya. லிபியானுடைய அரசனாய் காணப்பட்ட ஸ்தோத்திரம் கதாஃபியை குறிச்சு, முகமது கதாஃபியை குறிச்சு. ஹalleluya. பாருங்க, ராஜாவாய் ஸ்தோத்திரம். ஹalleluya. எல்லா அதிகாரமுடையவராய் காணப்பட்ட மனுஷன். ஹalleluya. ஒரு நாள் சத்துருக்களால் புடை சூழப்பட்ட பொழுது ஹalleluya ஓடி உயிருக்கு பயந்து எங்கெல்லாம் போய் வந்தால் ஒளித்தார். ஹalleluya. கடைசியில் தண்ணீர் அற்றவராய், தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்க இல்லாம ஆகாரம் இல்லாதவர் ஸ்தோத்திரம். ஹalleluya. ஒரு பைப்புக்குள்ள போய் ஒதுங்கி இருந்தார். எப்படி பட்ட ஒரு வாழ்க்கை பாருங்க, எப்படி வாழ்ந்தவர், எப்படி கடைசியில் சோதம் மரணம். மிக மோசமான ஒரு மரணம். நம்முடைய பிள்ளைகளே, அப்போ எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய அந்தஸ்துகள் இருந்தாலும் பாதுகாப்பும் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் எல்லாம் கடந்து வருவது ஆண்டவரிடத்தில் தெரிந்தவனாகிய தாவீது ஆண்டவருக்கு சொல்ல, ஆண்டவரே நீர் என்னுடைய தேவன், அதிகாலம் நம்மை தேடுவோம், காலம் எழுந்து தேடுவோம், முதல்ல தேடுவோம் ஆண்டவர். ஹalleluya. ஹalleluya. காலம் எழுந்து முதல்ல தேடுறது ஆண்டவர். கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அதிகால வேளையில ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளையாய் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாற முடியும். ஹalleluya. நிச்சயமே ஆண்டவர் ஆசீர்வதிப்பா. காலையில ஆண்டவரை தேடுற ஆண்டவர் நிச்சயம் ஆதரிப்பா. ஹalleluya. அது சகல காரியங்களும் ஆண்டவருடைய கிருபை கூட இருக்கும். ஹalleluya. ஆண்டவரை ஆச்சரியகரமாய் நடத்துவார். ஆண்டவர் நல்லவர். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஹalleluya. பாருங்க, வறண்டதும் விடாய்த்ததுமாகிய ஸ்தோத்திரம். ஹalleluya. நிலத்திலிருந்து ஸ்தோத்திரம். ஹalleluya. விடாய்த்ததுமான தண்ணீரற்றமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மை தாகமாய் இருக்கிறது. ஹalleluya. என் ஆத்துமா மேல் தாகமாய் இருக்கிறது. ஹalleluya. ஸ்தோத்திரம். பாருங்க, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மை தாகமாய் இருக்கிறது. வறண்ட நிலத்திற்கும் விடாய்த்த நிலத்திற்கும் ஸ்தோத்திரம். ஒரு காரியம் என்ன தெரியுமா? அதுல ஒரு ஃபர்ஸ்ட்ல மழை பெய்யும், வறண்டு போன இடத்துல முதல்ல தண்ணீர் விழும்போம், அது விழுந்த இடமே தெரியாது, அப்படி அது பற்றிக்கொள்ளும். அது ஈர்த்தெடுக்கும். அதுல ஒரு தண்ணீர் விழுந்தது போல கூட தெரியாது, ஒரு சீக்கிரம் அதை அப்செட் செய்யும். ஸ்தோத்திரம். அது போல என் ஆத்துமா தாகமா இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஹalleluya. பாருங்க, எப்போ உம்முடைய சத்தத்தை கேட்க முடியும், எப்போ உங்க பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும். ஹalleluya. என்று சொல்லுகிற அந்த ஒரு வாஞ்சை அவனுக்குள்ளே காணப்படுகிறது. ஹalleluya. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மேல் வாஞ்சியா இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை நிச்சயம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்மா.
ஹalleluya. தாவீது இப்படி என்ன சொல்லி காட்டுற மட்டும் அல்ல, ஹalleluya. அவர் செய்து காட்டுகிறவன். ஆண்டவருடைய நாமம் மகிமைக்கென்று, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு, ஆண்டவருடைய காரியங்களுக்கு சொன்ன அவன் ஸ்தோத்திரம் முழுசுமாய் தம்மை ஒப்பு கொடுத்தவன். ஹalleluya. நீங்க 1 நாளாகமத்தின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தோட படிங்களேன். ஸ்தோத்திரம் 1 நாளாகமம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹalleluya. 29ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம் ஹalleluya. நீங்க அந்த 29 முதல் படிச்சா சில காரியங்களை தெரியும். 4 ஸ்தோத்திரம். அது 3ஆம் வசனத்தோட ஃபர்ஸ்ட் படிங்க. இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சகோதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னை வெளியேயும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுக்கிறேன். ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். பாருங்க, அவன் ஆண்டவருடைய வாஞ்சையா இருப்பது என்று சொல்லி காட்டுறது மட்டும் இல்லம்மா, அவன் தேவனுடைய ஆலயம் கட்டப்படுவதற்காய் அவன் முன் ஸ்தோத்திரம் ஹalleluya அவன் முன் நின்றவன். ஹalleluya. அதற்கான காரியங்களை அவன் செய்ய வேண்டும் என்று அவன் வாஞ்சித்தான் செய்ய தொடங்கின. ஆண்டவர் தான் நான் சொன்ன அதை வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லி ஹalleluya. ஸ்தோத்திரம் ஹalleluya. பாருங்க, அவன் தான் சம்பாதித்த தனக்குரிய தான் சேகரித்த சகலவற்றையும், சகல வெள்ளியை பொன்னியை அவனுடைய ஆலயம் கட்டப்படும்படியாய் அவன் கொடுக்கிறான். ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே அவனுடைய ஆலயம் கட்டப்படும்படியா, அது கட்டப்படும்படியா எல்லாவற்றையும் கொண்டு வாருங்கள் சொல்லுகிறவன் ஸ்தோத்திரம் மனித ஜனங்களிருந்து கேட்டு வாங்குறவன் மட்டுமல்ல. ஹalleluya. முதலாவது அவன் தன்னுடைய ஸ்தோத்திரம் ஹalleluya பண்டகசாலையிலே சேமித்து வைத்திருந்ததும் தனக்குரிய எல்லாவற்றையும் ஆண்டவர் சமூகத்தில் கொடுக்கிறான். ஹalleluya. ஆலயம் கட்டபடியாய் கொடுக்க பாருங்க, ஆண்டவர் மேல் உள்ள வாஞ்சையினால். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஹalleluya. பாருங்க, அந்த வசனத்துல இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால். ஹalleluya. பாருங்க, ஆண்டவருடைய ஆலயத்தின் மேல் வைத்திருக்கிற வாஞ்சை, ஆண்டவர் மேல் வாஞ்சை உள்ளவங்களுக்கு ஆண்டவருடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சை இருக்கும். ஹalleluya. ஆலயத்துக்காக ஸ்தோத்திரம் நடந்து சொல்வதும், ஆலயத்துக்கு வேண்டிய தேவதை செய்வதும், அந்த காரியங்கள் உற்சாகத்தோடு காணப்படுவார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நல்லவர். அவர் மேல் வாஞ்சை இருக்கிற எந்த மனுஷனையும் அவர் கைவிடுவதில்லை. ஹalleluya. அவர்களை ஆண்டவர் உயர்த்துகிற தேவன். ஹalleluya. அவளுக்கு யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். அதிகாலையிலே ஆண்டவரை தேடுகிறவரை ஆண்டவர் ஆச்சரியகரமாய் நடத்துவார். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஹalleluya. ஆண்டவர் வாஞ்சையுள்ளவர்களாய் காணப்படுவோம். ஹalleluya. உலகத்தில் உள்ள வாஞ்சைகளை நாம் குறைக்க வேண்டும். ஆண்டவர் மேல் உள்ள வாஞ்சை நம்முடைய வாழ்க்கையில் பெருகட்டும். ஹalleluya. அப்பொழுது நாம் அனுக்கிரகிக்கப்பட்டவர்களாய் மாறுவோம். ஒரு ஸ்தோத்திரம் வசனத்தை கூட படிங்க. யோபுனுடைய ஸ்தோத்திரம் புத்தகம் அதனுடைய 29ஆம் அதிகாரம். ஹalleluya. ஸ்தோத்திரம் இந்த 3ஆம் வசனத்தோட படிங்களேன். ஸ்தோத்திரம். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. ஸ்தோத்திரம் ஹalleluya. 29:3 நம்ம படிச்சே. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹalleluya. ஹalleluya ஹalleluya. ஒரு நிமிஷம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ ஹalleluya. அந்நிய கண்களால் அல்ல, என்னுடைய கண்களால் ஸ்தோத்திரம் ஹalleluya என்று சொல்லி அவன் ஆண்டவனுடைய ஸ்தோத்திரம் ஹalleluya. ஓ தேவா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்த வருஷம் படி சங்கீதம் 91:14 படிங்கம்மா. ஹalleluya. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். ஹalleluya. நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஹalleluya. பாருங்க, சங்கீதம் 91ல 3ஆம் வசனத்துல ஸ்தோத்திரம் ஹalleluya. 91:14 ஹalleluya. அவன் இடத்துல வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். பாருங்க, ஆண்டவரிடத்திலே வாஞ்சையா இருக்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் அவனுக்கு ஆண்டவர் செய்கிற காரியம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஹalleluya. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஹalleluya. ஆண்டவர் மேல் வாஞ்சை உள்ளவர்களை ஆண்டவர் விடுதலையாக்குபவர் மட்டுமல்ல. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஹalleluya. ஹalleluya. அவர்கள் நாமத்தை அறிந்திருக்கிறவர்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவன். ஹalleluya.
ஆண்டவருக்கு வாஞ்சியா இருக்கமா, நிச்சயம் அவர் உங்களை விடுவிப்பார். ஹalleluya. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு வாஞ்சியா இருப்பது நாடு ஒருபோதும் கைவிடுவதில்லை. எப்பேற்பட்ட துன்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வாழ்க்கையில கடந்து வந்தாலும் ஆண்டவர் அவைகள் எல்லாவற்றிலும் நம்மை விடுதலையாக்குகிறதே. இன்னைக்கு விடுதலைக்காய் உலகத்தார் பாருங்க, பல இடத்திலையும் பலரும் கடந்து செல்கிறார்கள். சோதரம் பாருங்க, நேர்ச்சையும் சோதரமாக மலையேறவங்க நேர்ச்சை பண்றவங்க, அது பண்றவங்க பல காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவரிடத்துல வாஞ்சியா இருக்கிறத பிள்ளைகள் ஒருபோதும் வைக்கப்பட்ட போதில்லை. காரணம், அவர்களுடைய சகல விஷயங்கள் மேலும் அவள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு விடுதலை கொடுக்கிறார். சோதரமாக எந்த விஷயமாய் காணப்பட்டாலும் அந்த விஷயங்கள் மேல் ஆண்டவரை விடுதலையாக்கி ஆண்டவர்களை ஆச்சரியகரமாய் நடத்துகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாட்களில் சோர்ந்து போகாதபடி ஆண்டவர் சமூகத்தில் வாஞ்சோடையவர்களாய் காணப்படுவோம். நம்ம அநேக நேரங்களில் பிரச்சனைகள், பலகீனங்கள், போராட்டங்கள் வாழ்க்கையில் கடந்து வரும் பொழுது விடுதலை கிடைக்குமா, விடுதலை உண்டாகுமா? சோதரமாக நம்மை சோதரம் விடுதலை உண்டாகும், இதிலிருந்து ஆசீர்வாதம் உண்டாகும், இதிலிருந்து நன்மை உண்டாகும். இனி என்ன ஆகும்? இப்படிப்பட்ட சிந்தனைகள் எல்லாம் நம்மை ஆளுகை செய்கிறது. ஆனால் விடுதலையாக்க வல்லமுள்ள தேவன் நம்மோடு கூட உண்டு என்பது அநேக நேரங்களை நாம் மறந்து விடுகிறோம். என்னை கேட்கிறது என்னுடைய பிள்ளையே, நீ யாராயிருந்தாலும் சோதரமாக உடைய விஷயங்கள் எதுவாய் காணப்பட்டாலும் நீ அவர்களிடத்தில் வாஞ்சையுள்ளவனாய் மாறினால் நிச்சயமானவனை விடுதலையாக்குவார். நான் வருஷங்களா ஜெபிக்கிறோம், நாட்களா ஜெபிக்கிறோம், ஒரு விடுதலை காணல என்று சொல்லுகிறது என்னுடைய பிள்ளையே. சோதரம் ஒருவேளை விடுதலை லேட் ஆனாலும் அதற்கு பின்னாலும் ஆண்டு இருக்கிற நோக்கம் உண்டு, நிச்சயமானவனை விடுதலையாக்குவார். அடுத்த வாஞ்சியா இருக்கிறேன்னு சொன்ன நிச்சயம் விடுதலை உண்டு, அவர்களை கைவிடவே மாட்டார். நேரங்கள் அநேக ஜெபித்து, நாட்களா ஜெபித்து, வருடங்களா ஜெபித்து சில காரியங்களுக்காக சோதரம் காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் சோர்ந்து போகிறார்கள். இனி விடுதலை உண்டாகுமா? தேவனுடைய பிள்ளைகளை லேட்டானாலும் ஆண்டவங்களுக்கு நேர்மையாய், நேர்த்தியாய், அனுங்கிரகமாய் காரியங்களை செய்வார். நீ எதிர்பார்ப்பதற்கு, நீ சிந்திப்பதற்கு மேலான காரியங்கள் சோதரம் லேட்டா வருகின்றது, அது கிரேட்டான ஆசீர்வாதமா இருக்கும். ஆண்டவனுக்கு கிரேட்டான நன்மைகள், மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட வழிகள் என் ஆண்டவனுக்காய் திறந்து உன்னை விடுதலையாக்கி உன்னை ஆச்சரியமாக நடத்த போதுமானவர். உண்மையோடு ஆண்டு சமூகத்தில் காணப்படுங்க, வாஞ்சியோடு காணப்படுங்க, சோர்ந்து போகாதபடி ஆண்ட பெரிய காரியங்களுக்கு செய்ய முடியும். ஒரு சமூகத்தில் வாஞ்சியோடு காணப்படுங்கள். ஸ்தோத்திரம். பாருங்க, பேதுரு சொல்லுகிற ஒரு காரியம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். 3ஆம் வசனத்தோட படிக்கலாம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலகமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்குள்ள நாம் வளரணும்னா, ஸ்தோத்திரம், ஆத்மீகத்துல வளரணும்னா, ஸ்தோத்திரம், பவுல் சொல்ற ஒரு காரியம் உண்டு, களங்கமில்லாத ஞானப்பாலாகிய திருவசனத்தில் வாஞ்சியுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். வேதத்திலே ஆண்டோட வார்த்தையில நீ வாஞ்சியுள்ளவனாய் காணப்படும் பொழுது நீ ஆத்மீகமாய் வளர முடியும். ஆண்டோட வேதத்தை நீ தேடி தேடி நீ படிக்கும் போ, தியானிக்கும் போ, உன்னோட வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் உண்டாகும். உன்னோட வாழ்க்கையில் ஆத்மீகமான அனுகிரகங்கள் உண்டாகும். ஸ்தோத்திரம். ஆத்மீகம், பௌதிகம், நன்மைகள் ஒன்றே ஒன்று சார்ந்து இருக்கின்றன. நீ ஆத்மீகமா வளர போ, ஆட்டோமேட்டிக்கா பௌதிக மண்டலத்தில் நிச்சயம் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஸ்தோத்திரம். அநேக நேரங்களில் தோல்விகள் வரும், அநேக நேரங்களில் ஸ்தோத்திரம், கஷ்டங்கள், போராட்டங்கள் எல்லாம் வாழ்க்கையில கடந்து வரும். ஏன்னா உலகத்திலே நமக்கு உபத்திரம் என்று ஆண்டவரை சொல்லி போயிருக்கிறார். இந்த உலகம் நமக்குரியது அல்ல. உலகம் நிச்சயம் நம்மை பகைக்கும், உலகத்தில் நமக்கு பிரச்சனை உண்டு, உலகத்தில் அநேக நேரங்களில் போராட்டங்கள் கடந்து வரலாம். ஆனாலும் அவர் மத்தியில் உன்னை சேகரமாய் நடத்துகிற ஒரு நல்ல தகப்பனோடு கூட உண்டு. அவருடைய வார்த்தை மேல் வாஞ்சையா இருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தை மேல் நீ ஸ்தோத்திரம், அதன் மேல் மிகவும் வாஞ்சையுள்ளவனாய், அது என்றைக்கும் தியானிப்பவனாய், வாசிப்பவனாய், அந்த வார்த்தையை வழி ஜீவிக்க வேண்டும் என்ற எண்ணமுடையவனாய் நீ காணப்படும் பொழுது, அவனுடைய வார்த்தை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க வேண்டும்படியான ஒரு உற்சாகத்தை நீ காட்டும் பொழுது நிச்சயம் ஆத்மீக மண்டலத்தில் மட்டுமல்ல பௌதிகத்தில் ஆண்டவனை ஆதரிப்பார். நீ ஆத்மீகமா வளருவோமா? ஆத்மீகமான ஒரு வளர்ச்சி உண்டாகும். ஸ்தோத்திரம். ஒரு நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளை, நல்ல பண்புடையவர்களாய் ஆண்டவர் நம்மை மாற்றுவார். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அனுகிரகிக்கப்பட்ட வாழ்க்கை. அனுகிரகிக்கப்பட்ட வாழ்க்கை.
ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை ஆண்டவனுக்கு கொடுப்பார். உன்னுடைய குடும்பம் அனுக்கிரகமா இருக்கும். உன்னுடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். சோத்திரம் அவருடைய சமாதானம் பெரிதா இருக்கும். பாருங்க, எனக்கு அநேக குடும்பங்கள்ல நன்மைகளும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்டு. சோத்திரம் உலக பிரகாரமாய். ஆனால் சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, குடும்பத்துக்குள்ள கலக்கம், பிள்ளைகளுக்குள்ள சோத்திரம் வேறுபாடு, அவங்க தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிவதில்லை, காசு விருதாவா செலவிடுவார்கள், பல பிரச்சனை, பல போராட்டங்கள் அநேகர் அனுபவிக்கிறார்கள். என்ன செய்யணும் தெரியல. பிள்ளைகள் நிமித்தமாய் அநேகருக்கு முன்பாய் தலைகுனிந்து இருக்கிறார்கள். ஆனால் தேவன் மேல் வாஞ்சையா உள்ளவர்களுக்கோ, ஆண்டோட வார்த்தை மேல் வாஞ்சையா உள்ளவர்கள், அவர்களை ஆண்டவர் ஆத்மீகமாய் ஆசீர்வதிப்பார். அவர்களை ஆண்டவர் சாட்சி உள்ளவர்களாய் தேசத்திலும் சமுதாயத்திலும் சாட்சிகள் ஆண்டவரை மாற்றுவார். அனுக்கிரகிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவார்கள். அவர்கள் வளருவார். சோத்திரம் நீ ஆத்மீகமா வளரணும்னா சோத்திரம் தலைமுறைகளும் ஆத்மீகமா பாருங்க. நம்முடைய செயல்களை தான் சோத்திரம் அநேகரும் சொல்லி காட்டுறோம். அன்றைய வார்த்தை சொல்லுகிற ஊழியக்காரர்களானாலும் சரி, சோத்திரம் உலக பிரகாரம் அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் பண்றவங்க எல்லாம் பேசுறது பாத்தீங்கன்னா, சோத்திரம் பிள்ளைகள் நம்ம வீட்டுல சோத்திரம் நம்ம பண்றதான் பார்த்தா படிக்கும். சோத்திரம் பேச சோத்திரம் டீச்சர் சொல்லி கொடுப்பதை பார்க்கலாம், வெளியே படிப்பதை பார்க்கலாம். அதிகம் வீடுகள்ல இருந்து தான் பிள்ளைகள் படிக்கும். இப்ப வீட்டுல ஆண்டவர் ஆராதிக்கிற ஆராதனை பிள்ளைகள் படிக்கும். வீட்டுல துதி பிள்ளைகள் துதிக்கும். வீட்டுல சோத்திரம் நேசிக்கிற அனுபவம் பிள்ளைகள் நேசிக்கும். வீட்டுல நம்ம என்ன சோத்திரம் கற்றுக் கொடுக்கிறோம், அது பிள்ளைகள் அதன்படி வளர்ந்து வரும். பாருங்க, அதுதான் சோத்திரம். நம்ம ஆத்மீகமாய் ஆண்டோட வார்த்தை மேல் வாஞ்சையா இருக்கும் பொழுது நம்முடைய செயல்களுக்கு மாற்றம் உண்டாகிறது, நம்முடைய சிந்தனைகளுக்கு மாற்றம் உண்டாகிறது. நம்ம ஆத்மீகமாய் ஒரு பக்குவத்தோட அனுக்கிரகிக்கப்பட்டவர்களாய் நாம் மாறும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் சோத்திரம் அவர்கள் வேதத்தை கற்காமலே இந்த அனுபவத்துக்குள்ளாய் வளர்ந்து வருவார்கள். காரணம், நம்முடைய செயல்கள், நம்முடைய நடவடிக்கைகள் மூலமாய் அவர்கள் அதை கற்றுக்கொள்வார்கள். பிள்ளைகளே, ஆண்டுடைய வார்த்தையாகிய ஞானப்பாலின்மை வாஞ்சை உடவளாய் காணப்படுவோம். அப்புறம் ஆத்மீகமாய் நாம் அனுக்கிரகிக்கப்படுவோம். அவனே இருக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறுவோம். ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை கூட எடுத்துக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் ஸ்தோத்திரம் 5ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கலாம். 5:1-2 வசனம் படிங்கம்மா. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவிர்த்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, எதற்கு வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்கிறோம். பாருங்க, சோத்திரம். பூமிக்குரிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலில்லாத நித்திய வீடு பரலோகத்தை நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து, இந்த கூடாரத்தில் பூமிக்குரிய கூடாரத்தில் நமக்கு தவிப்பு உண்டு. நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சோதரம் வார்த்தையின் மேல் வாஞ்சியுள்ளாய், ஆண்டவருடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சியுள்ளாய், ஆண்டவரை வாஞ்சிப்பவர்களாய் சோதரம் பரலோகத்தை வாஞ்சிப்பவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். முன்னால் உள்ள தேவனுடைய பிள்ளைகள் சோதரம் பரலோகத்தை வாஞ்சித்தார்கள். அந்த நேரம் எடுத்து யோபனுடைய சோதரம் அந்த வருஷத்தை மிஸ் பண்ணிட்டேன். யோபு தெளிவாக ஒரு காரியத்தை சொல்லுகிறான். சோதரம் நான் அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களால் நான் தேவனை காண்பேன். ஸ்தோத்திரம். சொல்லுகிற ஒரு வசனம் உண்டு. பாருங்க, இந்த இடத்துல முன்னால் உள்ள பரிசுத்தவான்கள் எல்லாம் பவுலும் அதைத்தான் சொல்லுகிறான். அவனுடைய ஸ்தோத்திரம் பரம வாசஸ்தலத்தை வாஞ்சித்தார்கள். ஆமென். அது பின்ன எடுத்து நீங்க படிச்சுக்கலாம். ஸ்தோத்திரம். யோபு 1 படிங்க. 4 புத்தகத்தை படிப்பது ஆசீர்வாதம் தான். ஸ்தோத்திரம். அவர்கள் பரம வாசஸ்தலத்தை வாஞ்சித்தார்கள். பவுல் அதைத்தான் சொல்லுகிறான். முன்னால நீங்க பரிசுத்தவான்களை பார்த்தீங்கன்னா அவங்க சாட்சி சொல்லப்படும். அவங்களோட சகல விஷயங்களிலும் ஸ்தோத்திரம் அவர்கள் எல்லாவற்றையும் அவங்க மென்ஷன் பண்ற ஒரு காரியம் உண்டு. எப்படியாவது பரலோகத்துல போனோம், எப்படியாவது ஆண்டு சமூகத்துல போனோம், எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்திலே போக வேண்டும் என்ற வாஞ்சையிலே அன்றைக்குள்ளவர்கள் காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம நாட்களிலே பரம வாசஸ்தலத்தை வாஞ்சிப்பவர்களாய் நாம் காணப்படுவோம். நாம் அனுக்கிரகிக்கப்பட்டவர்களாக. அதுதான் ஒரு மனிதனுடைய ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வாழ்க்கையினுடைய மிகவும் மேலான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. உலகத்தில் சகல காரியங்களும் ஸ்தோத்திரம் ஒளிந்து போகும்.
இல்லாமல் போகும். ஹalleluya. ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த நித்திய வாசஸ்தலத்தை வாஞ்சிப்போனாய் நாம் காணப்பட வேண்டும். ஹalleluya. அதுதான் கிறிஸ்தவர்களுடைய மேன்மையான அனுபவம். ஹalleluya. அப்படிப்பட்டவர்கள் நிச்சயம் பரலோகத்திலே கடந்து செல்வார்கள். ஹalleluya. இவருடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம். ஏன்னா பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த சரீரம், பூமிக்குரிய வீடு எல்லாம் அழிந்து போகும். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஹalleluya. 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 பாருங்க அந்த யோபு 19:27. சாரி, நான் எத்தனை சொன்னேன்? 3 19:27 படிங்களேன். அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களாலே அவரை காணும், என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையினால் என் உள்ளத்திரைகள் எனக்குள் சோர்ந்து போகிறது. ஹalleluya. அவரை நான் பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் அவரை காணும். ஹalleluya. ஸ்தோத்திரம். இந்த வாஞ்சையினால், இந்த வாஞ்சை நிமித்தம் சோர்ந்து போற ஒரு மனுஷன். ஹalleluya. அவ்வளவு வாஞ்சை. ஹalleluya. ஸ்தோத்திரம். ஹalleluya. ஏன் ஆண்டவரை நான் காண்பேன். அவன் கூட உள்ள ஸ்தோத்திரம். ஹalleluya. சகோதரர்கள் அவனை மிகவும் படித்தும் தூஷித்து பேசுகிறார்கள். ஹalleluya. ஏன்னா அவனுக்கு அந்த பிரச்சனை இதனால அப்படி இப்படி ஹalleluya துன்மார்க்கர்கள் அது அவர் 18 நீங்க படிச்சீங்கன்னா அவங்க சொல்றது எல்லாம் பயங்கரமா ஸ்தோத்திரம். ஹalleluya. நம்ம சொல்றப்ப ஆப் வைக்கிறாங்க. ஹalleluya. பயங்கரமா அவனுக்கு விரோதமாய் பேசுறாங்க. துன்மார்க்கனுக்கு இப்படி எல்லாம் வரும், அவன் இப்படி எல்லாம் போவான், அந்த கடைசியில ஸ்தோத்திரம் அவனுடைய வீடா எல்லாம் அழிஞ்சு போகும், நாசமா போகும், அப்படி இப்படிங்கிறாங்க. ஹalleluya. பாருங்க இதெல்லாம் கேட்டு சோர்ந்து தளர்ந்து போய் ஸ்தோத்திரம். ஹalleluya. அவன் சொல்லுகிறான், கடைசி அவன் சொல்லுகின்ற காரியம். ஹalleluya. அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். ஹalleluya. இந்த வாஞ்சையினால் நான் இழந்து போனதை குறித்து சிந்தித்தல்ல, நான் அதை குறித்து வாஞ்சித்தல்ல நான் சோர்ந்து போவது, நான் ஆண்டவரை காண்பேன் என்றுள்ள வாஞ்சையினால் என் உள்ளத்தில் சோர்ந்து போகுது. அதாவது எப்படி அதை கண்டா போதும். எல்லாத்தையும் இழந்து ஒன்றும் பிரச்சனை, இனி எனக்கு தேவை அவரை காண வேண்டும். ஹalleluya. ஹalleluya. தேவனுடைய பிள்ளைகளே, முன்னால பக்தர்களும் இதைத்தான் செய்தார்கள். அவங்க என்ன இல்லைன்னாலும் ஆண்டவரை வாஞ்சித்தார்கள், பரலோகத்தை வாஞ்சித்தார்கள், பரலோக வாசஸ்தலத்தை வாஞ்சித்தார்கள். சாட்சியிலே அவங்க இருக்கும், ஜபத்திலே இருக்கும், ஆண்டவரே எப்படியாவது பரலோகத்தை கொண்டு செல்லுங்க. சாட்சியிலே இருக்கும், நான் பரலோகத்தில் போய் செய்த எனக்காக ஜபித்துக் கொள்ளுங்க. ஹalleluya. நமக்கு இன்னைக்கு எத்தனை பேருக்கு அது உண்டு? இன்னைக்குள்ள கிறிஸ்தவங்க அதை பற்றி சிந்திப்போம். உலக பிரகாரமா வீடு காரு சோதர பிள்ளைகளை கட்டி விடணும், நல்ல படிப்பு வேணும், சோதரம் நல்லா ஜெபிக்கணும். இதுதான் சாட்சி, இதுதான் ஜபம், இதுதான் வாழ்க்கை. ஹalleluya. இதெல்லாம் வேணும், ஆண்டவர் நமக்கு நிச்சயம் தருவார். ஆனால் நம்முடைய மேலான வாஞ்சை ஆண்டவரே, ஆண்டவருடைய வார்த்தையுமே, ஆண்டவருடைய ஆலயத்துமே, அந்த பரம வீடாகிய நித்திய வீடு மேல் வாஞ்சைகளாய் காணப்படும்படியாய் இன்னைக்கு நம்ம விட்டுக் கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. ஆண்டவர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஹalleluya. நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இருக்கின்ற இடத்துல இருந்து ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படிடுங்க. ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம். ஹalleluya. 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 எந்த இடத்துல காணப்பட்டாலும் ஆண்டவரை துதிங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. அவர் மேலுள்ள வாஞ்சை நாட்களை பெருகட்டும். ஹalleluya. ஓ ஹalleluya. 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 ஓரி பாபா ஷதனதனக சரகதானி. ஹalleluya. ஸ்தோத்திரம். வாஞ்சையோடாய் காணப்படுவோம். ஹalleluya. 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 ஓரி பாபா ஷதனதனக சரகதானி. ஹalleluya. ஸ்தோத்திரம். அப்பனே நன்றி ஆண்டவரே, நன்றி சொல்லுங்க. ஆண்டவரத்தை கேளுங்க. ஆண்டவரே, வாஞ்சையோட ஜீவிக்கிறோம், மேல் வாஞ்சையோட ஜீவிக்கிறேன் கிருபை தாரும். உலகத்து மேலுள்ள வாஞ்சை குறையட்டும் ஆண்டவர், மேலுள்ள வாஞ்சை பெருகட்டும். உடைய வார்த்தை மேலுள்ள வாஞ்சை பெருகட்டும் ஆண்டவரே. ஓ உடைய ஆலயத்தில் உள்ள வாஞ்சை பெருகட்டும் ஆண்டவரே. ஓ சோதரத்தின் வீடு மேலுள்ள வாஞ்சை பெருகட்டும். உலகத்தின் வீடு ஆள் அழித்து போகிறதல்லவோ, நித்தியவாடு மேலுள்ள வீடு மேலுள்ள வாஞ்சை பெருகட்டும். அழியாத ராஜ்யத்தை குறித்துள்ள வாஞ்சைகளை பெருகட்டும். ஹalleluya. Hallelujah, 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 hallelujah. Ori baba baba shababa bari banaga charagadani. Hallelujah. Ori gandari baba அவரை கைவிட மாட்டார்மா. என்னெல்லாம் வந்தாலும் அவரை கைவிட மாட்டார். அவர் மேல் வாஞ்சையோடு Hallelujah. ஸ்தோத்திரம். Hallelujah. 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 யாக்கோபின் சிறு பூச்சியே, இஸ்ரவேல் சிறு கூட்டமே,
நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே. ஹல்லேலூயா. சொல் உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. தேவனுடைய பிள்ளைகளே, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே, ஆண்டவர் மேல் வாஞ்சையுள்ளவர்களாய் காணப்படுவோம். யாக்கோபின் 9 சிறு பூச்சியை போல். ஹல்லேலூயா. எந்த மரியாதை இல்லாதாய், ஒதுக்கப்பட்டதாய், தள்ளப்பட்டதாய் ஒருவேளை காணப்பட்டாலும், நீ எப்படி காணப்பட்டாலும் உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவரா. அவர் உனக்காய் கருதிட்டுள்ளேன். அவர் உனக்காய் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். உனக்காய் பெரிய காரியங்களை அவர் மேல் வாஞ்சியாரு, அவர் மேல் வாஞ்சியாரு. உலகத்தில் உள்ள வாஞ்சை குறைத்து விடுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யாக்கோபின் சிறு பூச்சி. ஹல்லேலூயா. ஒன்றுக்கு கவலைப்படாத. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் சிறு கூட்டம், இனி எதற்கும் பயந்து விடாதே. ஹல்லேலூயா. அவர் நல்லவர்மா, அவரை பற்றிக் கொள்ளுங்க. அவர் மேல் வாஞ்சையுள்ளவர்களாய் காணப்படுங்க. அவருடைய வார்த்தையின் மேல், அவருடைய ஆலயத்தின் மேல். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் நமக்காக வைத்திருக்கிற நித்திய வீட்டில், அந்த அழியாத வீட்டில் மேல் வாஞ்சையுள்ளவர்களாய் காணப்படுங்க. ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர்களுக்காக பெரிய காரியங்களை செய்வாராக. ஸ்தோத்திரம். நான் தலைகளை வணக்கலாம், நான் செபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நேரத்தை நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. 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 தகப்பனே, அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா. நாளே தகப்பனே, சாயங்கால வேளையிலே உங்க பாதத்திலே தகப்பனே, அப்பா ஆமென். சபை மக்களாய் கூடி கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்க தந்த கிருபைக்காய் ஆண்டவரே, நீங்க ஆராதனை ஆசீர்வதித்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாள் நம்ம ஆராதனை பிரசன்னத்தில் நீங்க நிறைத்தபடியால் நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியான வல்லமையால் நிறைத்தபடியால் நன்றி தகப்பனே. நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த நாளில் ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ஆண்டவரை நீங்க ஆசீர்வதிப்பீராக. ஆராதனை கலந்து கொண்ட யாவரை நீங்க ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. அப்பா தகப்பனே, தேவதாசனை நீங்க பலப்படுத்துற நன்றி தகப்பனே. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே அவரோடு கூட இருந்து கர்த்தாவே எங்களோடு பேசினபடியா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, மானானது கர்த்தாவே நீரோட வாஞ்சித்து கதறுவது போல தகப்பனே. அப்பா சொன்னது போல என்னுடைய ஆத்துமா வாஞ்சியா இருக்கிறது என்று சொன்னது போல தகப்பனே. அப்பா எங்களுடைய ஆத்துமாவும் தகப்பனே உம்முடைய நாமத்திற்காக இயேசுவே, உம்முடைய ஆலயத்திற்காக கர்த்தாவே, உம்முடைய ஒவ்வொரு காரியங்களுக்காக வாஞ்சியா பாராட்டுங்க ஆண்டவரே. தாவீது கொடுத்த அதே பரிசுத்த ஆவியானவர் தான் ஆண்டவரே எங்களுக்கு தந்திருக்கீங்க ராஜா. ஆண்டவரே அப்பா, புதிதாய் பிறந்த குழந்தை தகப்பனே, ஓ அந்த ஞான பாலுக்காய் பாலுக்காய் ஆண்டவரே வாஞ்சிப்பது போல தகப்பனே நாங்கள் கடந்து முடியாத இந்த ஞான பாலுக்காய் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காய் வாஞ்சியா இருக்க ஆண்டவரை இரக்கம் பாராட்டுங்க தகப்பனே. தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு வெளிப்பட்டபடியா இதை கேட்டவர்கள் யாவரும் இதை பயன்படுத்திக் கொள்ளட்டும் ஆண்டவரே. சத்துரு பொறுக்கிக் கொண்டு போகாதபடி கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா 1 10 100 பலன் கொடுக்க இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகளை வாஞ்சியா இருக்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீங்க இரக்கம் பாராட்டுகிறபடியா இந்த நாளில் ஆண்டவரே யார் யார் தகப்பனே எந்தெந்த காரியங்களுக்காக நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறார்களோ அதாவே நீங்க விடுதலை அளிக்கிறபடியா ஸ்தோத்திரம். சுகம் அளிக்கிற வல்லமை வெளிப்படுகிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நோய்கள் சுகமாகட்டும், சத்துருவின் கிரியைகள் சாபங்கள் உடைந்து போகட்டும், பொல்லாத பிசாசின் கிரியைகள் நிர்மூலமாகி போகட்டும். சபை மக்களை ஆண்டவரே எங்கெங்கே காணப்படுகிறார்களோ அவர்கள் இருக்கிற இடங்களில் அவங்க பிரசன்னம் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. நீங்க ஜெபத்தை கேட்டபடியா நன்றி ஆண்டவரே. இனிமேல் நாங்கள் கூடி வரும் வரையிலும் உங்க பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்டபடியா ஆண்டவரே ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஸ்தோத்திரி.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய நண்பர், பரிசுத்தான ஐக்கியம் மீண்டும் என்று சதா காலங்களும் நம் அனைவரோடு கூட, உலகத்துள்ள சகல பரிசுத்தவான்களோடு கூட, விசேஷமா இது கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளோடு கூட ஆண்டு வருகை மட்டும் மீண்டும் என்ன நினைக்கும் இருப்பதாக. ஆமென். ஆண்டு நமக்கு சேர்த்து தந்தபடியான ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாதானத்தோடு காணப்படுங்கள். ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், ஆமென். மறைந்தது, சாபமெல்லாம் உடைந்தது, பரிசுத்தமாய் மாறினது. ஏன் 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 ஏன்? கிருப 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 எல்லாம் கிருப 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 கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாம் கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாம் கிருப. கிருப 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 எல்லாம் கிருப 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 எல்லாம் கிருப கிருப